ஹலோ, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறோம். எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து உங்கள் வீடியோ பாருங்க. புது புது இனோவேஷன்ஸ் நாங்கள் கொடுத்துக்கிறோம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணாதனால செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இன்னைக்கு ராகி என்ன செய்ய போற? இன்னைக்கு பச்சை பயிர்ல ரெசிபி செய்ய போறேன். என்ன பண்ண போறீங்க? உடைச்ச பயிர்ல ஒண்ணு, உடைக்காத பயிர் முழு பயிர்ல ஒண்ணு, ரெண்டு ரெசிபி செய்ய போறேன். வந்து சிம்பிளான மெத்தட் தான் இது. ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். இது வந்து பெரியவங்க இருந்து சின்னவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதாவது ரொம்ப காரம் எல்லாம் இருக்காது, இதுல மசாலா எல்லாம் இருக்காது. சிம்பிளான மெத்தட்ல செய்ய போறேன். அதனால நீங்க இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ரெண்டு ரெசிபி இருக்கு, தொடர்ந்து பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாசிப்பருப்பு சாம்பார், இது வந்து டிஃப்ரெண்டான மெத்தட்ல மிளகு, ஜீரகம், தேங்காய் இது மூணும் சேர்த்து அரைச்சி செஞ்சிருக்கோம். பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அப்புறம் வரமிளகா, கடுகு, கருவேப்பிலை, தேங்காய் தாளிச்சு சேர்த்திருக்கோம். சூப்பர். இது எங்க மாமி எப்போதும் அடிக்கடி நைட்ல செய்வாங்க. டக்குன்னு சாதம் சூடா வச்சுட்டு இந்த பாசிப்பருப்பு கடையில் செஞ்சு இதுக்கு சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்வாங்க. அப்படி இல்லைன்னா முட்டை கூட நம்ம உதிரியா வறுத்துக்கலாம், இல்ல தோசை மாதிரி ஊத்தி கூட இதுக்கு சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம். பாசிப்பருப்புல ஒரு சிம்பிளான மெத்தட்ல சாம்பார் செய்யறேன். இது வந்து எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது. பருப்பை நல்லா வறுக்கணும். பருப்பை வறுத்துட்டு அதுக்கப்புறம் குக்கர்ல ஒரு 2 விசில் விட்டா போதும். இது பாசி பருப்புனால சீக்கிரம் வெந்துடும். பாசி பருப்பு வறுக்கும் போது ஒரு நல்ல வாசனை வரும். வறுத்து செய்யும் போது அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கும். வறுக்காமையும் போடலாம். சும்மா அவசரமா ஏதாவது செய்யணும்னா டக்குன்னு போட்டு பருப்பை வேக வச்சு அது மாதிரி செய்யலாம். அதே மாதிரி தோரம் பருப்பையும் நம்ம வறுத்து செய்யும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும். அது ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆமா, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆர்டினரியா இல்லாம வறுத்து செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். பாருங்க, பருப்பு நல்லா வறுத்தாச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தண்ணி ஊத்தி வேக வைக்கணும் குக்கர்ல. ஆமா, இதுக்கு அந்த 100 கிராம்ஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி ஊத்தணும். இது கூட வேற ஏதாவது சேர்க்கறீங்களா? மஞ்சள் சேர்க்கணும். மஞ்சத்தூள் போட்டு குக்கர்ல விசில் வரணும். உப்பு போடணுமா? உப்பு இப்ப வேணாம். எத்தனை விசில் போடணும்? ஒரு 2 விசில் விடலாம், ஏன்னா பாசி பருப்புனால சீக்கிரம் வந்துடும். பருப்பு நல்லா வெந்திருக்கு பாருங்க. 2 விசில் தான். ஆமா, அதுக்கு மேல தேவையில்லை. நான் பாசி பருப்பு வந்து சீக்கிரம் வெந்துடும். ஆமா, நல்லா வெந்துருச்சு. இப்ப இந்த நேரத்துல வந்து நம்ம வந்து தேங்காய், மிளகு, ஜீரகம் எவ்வளவு போட்டிருக்கீங்க? தேங்காய் வந்து ஒரு காமூடி கொஞ்சம் கம்மி. அப்புறம் வந்து மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். இதை இப்போ நம்ம இதுல மிக்ஸ் பண்ணிக்கணும். சூப்பர். இப்போ இந்த தேங்காய், மிளகு, ஜீரகம் அரைச்சதை இந்த இதுல சேர்த்தாச்சு பருப்போட. இப்போ தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விடணும். எவ்வளவு தண்ணி ஊத்துறீங்க? 1 கப் தண்ணி, தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கணும். மறுபடியும் இதை கொதிக்க விடணும். ஆமா, நல்ல வாசனையா இருக்கு. பருத்து இருக்கும்ல பருப்பு, அதனால நல்ல வாசனையா இருக்கும். இப்போ இதுல வந்து பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கலாம் வாசனைக்கு. இது காரம் ஏறாது இல்ல? ஆமா. அவ்வளவுதான், இதுல வேற எதுவும் சேர்க்க போறது இல்ல. சிம்பிளான ரெசிபி தான் இது. அப்ப கொதிக்கிற வெயிட் பண்ணலாமா? ஆமா. அந்த பருப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு இல்லாத பண்டம் உப்பு இல்ல, அதனால உப்பு கண்டிப்பா சேர்த்துக்கணும். அப்புறம் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சூப்பர். நல்ல வாசனை, தேங்காய் வாசனை சூப்பரா இருக்கு. பருப்பும் செம்மையா இருக்கும். ஆமா,
தேங்காயோட பருப்பு கலந்து சாப்பிடுறது செம்ம டேஸ்டா இருக்கும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது பருப்புல சேர்த்துக்கணும். தாளிச்சது சூப்பரா இருக்கு. அழிச்ச ஒன்னா பாருங்க, வாசனை தேங்காய் வாசனை அவ்வளவு சூப்பரா இருக்கு. கண்டிப்பா நீங்க இதை ரைஸோட சேர்த்து சாப்பிடும் போது கொஞ்சம் நெய் கூட சேர்த்துக்கலாம். ஓ, செம்ம டேஸ்டா சூப்பரா இருக்கும். ஓகே, சூப்பர். இப்போ பாருங்க, சூப்பரான பாசிப்பருப்பு சாம்பார். இது வந்து டிஃப்ரெண்டான மெத்தட்ல மிளகு, ஜீரகம், தேங்காய் இது மூணும் சேர்த்து அரைச்சி செஞ்சிருக்கோம். பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அப்புறம் வரமிளகாய், கடுகு, கருவேப்பிலை, தேங்காய் தாளிச்சு சேர்த்திருக்கோம். இந்த டிஷ் வந்து ரைஸோட சாப்பிடும் போது ஒரு சொட்டு நெய் ஊத்தி சாப்பிடலாம், சூப்பரா இருக்கும். அதுக்கு சைட் டிஷ் வந்து அப்பளம் நீங்க பொரிச்சு வச்சுக்கலாம். இன்னொன்னு உருளைக்கிழங்கு ஃப்ரை, அது மாதிரி அதையும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம், சூப்பரா இருக்கும். இது வந்து ஈஸியான சிம்பிளான மெத்தட்ல தான் நான் செஞ்சிருக்கேன். ஆமா, நம்ம எங்கேயா வெளியே போயிட்டு வரப்போ அவசரமா நம்மளுக்கு சாப்பாடு செய்யணும்னா இது மாதிரி பருப்பை இது மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மெத்தட்ல செஞ்சிட்டீங்கன்னா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். ஒரு அப்பளம் பொரிச்சு சாப்பிட்டுக்கலாம். சூப்பர் சூப்பர். இப்போ பேன் காஞ்சிச்சு ரெடியா. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த பச்சை பயிரை கொஞ்சம் வறுத்து எடுக்கணும். ஒரு கப் பச்சை பயிர் எடுத்திருக்கேன். ஓகே, இத வந்து கொஞ்சம் சிம்ல வச்சு வறுத்து எடுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் குக்கர்ல போடணும். போட்டு ஒரு 4-5 விசில் விடணும். ஓகே. இந்த பச்சை பயிர் வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இதுல புரோட்டீன் இருக்கு, சத்து இருக்கு. அதனால எல்லாருக்குமே சின்னவங்க வந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பயிர் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதனால இதை நீங்க அடிக்கடி கூட செய்யலாம். சில நேரம் ஈவினிங் டிஃபனா கூட இதை வறுத்து வேக வச்சு குக்கர்ல வச்சு தாளிச்சு கொடுப்பாங்க. ஆமா ஆமா, நம்ம சின்ன பிள்ளைகள இருக்கும் ஈவினிங் டிஃபன் கூட அம்மா வந்து செஞ்சு கொடுப்பாங்க. சில சமயத்துல வெல்லம் போட்டு கூட கொடுப்பாங்க, சக்கரை போடுவாங்க, தேங்காய் போடுவாங்க. இது கூட எங்க சேனல்ல ஒரு தடவை போட்டிருப்போம், அது மாதிரி செஞ்சு போட்டிருப்போம். ஆனா இப்ப வந்து இது கொஞ்சம் டிஃபரெண்டா செய்யறோம். இது வந்து ரைஸுக்கு, சப்பாத்திக்கு, தோசை, இட்லி கூட சேர்த்துக்கலாம். நல்ல டேஸ்டா இருக்கும். இப்ப பாருங்க, பயிர் நல்லா வறுத்தாச்சு. இந்த அளவுக்கு வறுத்தா போதும், நல்ல வாசனை வரும் நம்ம வறுக்கும் போது. அதனால அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு குக்கர்ல போட்டு ஒரு 4 விசில் விடணும். பாருங்க, விசில் எடுத்துட்டேன். இப்போ பயிர் எப்படி வெந்திருக்குன்னு பாப்போம். பாருங்க, நல்லா மலர்ந்துச்சு பாருங்க பருப்பு. இப்போ இத வந்து நம்ம மத்து வச்சும் கடைஞ்சிக்கலாம், நம்ம குழம்பு கரண்டி வச்சியும் இதை வந்து இப்படியே கடைஞ்சிடலாம். நல்லா குழஞ்சிரும். இதுல வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து வேக வச்சிருக்கேன். வேற எதுவும் சேர்க்கல. இப்ப பாருங்க, பருப்பு கெட்டியா இருக்கு. இப்போ இதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடணும். ரொம்ப கெட்டியா இருக்குல்ல? ஆமா, கடைஞ்ச உடனே கெட்டி ஆயிடுச்சு. ஆமா, ஓகே. பருப்புக்கு தகுந்த மாதிரி விசில் வந்து நம்ம மாத்தி வைக்கணும்ல? ஆமா, சில நேரம் சீக்கிரம் வந்துடும் விசில், அப்ப வேகாம இருக்கும். அதனால இப்ப 4ன்னு சொன்னேன்ல, கூட 2 விசில் கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே, நல்லா பருப்பு வேகணும்னா கொஞ்சம் விசில் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆமா, கரெக்டா தண்ணி வைக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிடும். அதே கொஞ்சம் கவனமா இருக்கணும்ல? ஆமா, கவனமா இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஓகே. பாருங்க, பருப்பு நல்லா கொதிச்சிச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தாளிச்சு விட்டுட்டா போதும். ஓகே. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஓகே. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 3 வரமிளகாய்.
இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க, சின்ன வெங்காயம் தான் போட, அப்பதான் டேஸ்டா இருக்கும். வந்து சாம்பார்லாம் யூஸ் பண்ணும்போது சின்ன வெங்காயம் போட்டு தாளிங்க, ரொம்ப அருமையா இருக்கும். ஓகே, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஓகே, பாருங்க என்ன அருமையா மனம் வருதுன்னு பாருங்க. இன்னும் சூப்பரா இருக்கணும்னா தேங்காய் கூட யூஸ் பண்ணல, தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட தேங்காயில தாளிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும், அது நல்லா டேஸ்டா இருக்கும். ஓகே, பாருங்க தாளிப்பு எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குன்னு பாருங்க. வேற ஏதாவது சேர்க்கணுமா? பெருங்காயம், கடைசியில பெருங்காயம் சேர்க்கணும். ஓகே ஓகே, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஓகே, நல்லா வாசனையா இருக்கும். ஆமா, இப்போ நம்ம இதை தாளிச்சு இதை சேர்த்துக்கலாம். ஓ சூப்பர் சூப்பர், பாருங்க தாளிப்பு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. ஒரு சிம்பிளான டிஷ் தான் இது. இது ரெடி இப்போ. ஆமா, சூப்பர் சூப்பர், சீக்கிரமே செஞ்சிடலாம். ஓகே, இது எதாவது கூட சாப்பிடலாம், அது சொல்லுங்க முதல்ல. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கஞ்சிக்கு சூப்பர், கஞ்சி வெள்ளத்துக்கு இது. ஆனா கெட்டியா இருக்கணும்ல, ஆனா கொஞ்சம் திக்கா இருக்கணும் கஞ்சிக்கு. ஓகே, அப்புறம் சப்பாத்திக்கு இது செம்ம டேஸ்டா இருக்கும். சப்பாத்திக்கு சூப்பர் சூப்பர், தோசை இட்லி கூட நீங்க சேர்த்துக்கலாம். ஓகே, அப்புறம் நைட்ல கூட ரைஸ் வச்சுட்டு அதுக்கு வந்து ரசம் வித் சாம்பார் பருப்பு சூப்பரா இருக்கும். அதுவும் கடைசியில வந்து இந்த சாம்பாரோட கொஞ்சம் நம்ம ரசம் ஊத்தி டேஸ்ட் பண்ணி பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். சாப்பாடு உள்ள போயிட்டே இருக்கும். அதனால ஒரு நாள் நைட்டு வந்து இந்த பருப்போட நீங்க ரசமும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. இப்ப பாருங்க, சூப்பரான பாசிப்பருப்பு கடையல் அருமையா இருக்கு பாருங்க. கண்டிப்பா நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இது எங்க மாமி எப்போதும் அடிக்கடி நைட்ல செய்வாங்க. டக்குன்னு சாதம் சூடா வச்சுட்டு இந்த பாசிப்பருப்பு கடையல் செஞ்சு இதுக்கு சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்வாங்க. அப்படி இல்லைன்னா முட்டை கூட நம்ம உதிரியா வறுத்துக்கலாம், இல்ல தோசை மாதிரி ஊத்தி கூட இதுக்கு சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம். இன்னொன்னு மாங்காய் ஊறுகாய் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட சேர்த்து சாப்பிடலாம். செம்ம டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா நீங்க கண்டிப்பா இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவீங்க. உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு நீங்க யூடியூப்ல மெசேஜ்ல சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுடைய ரிப்போர்ட்டை நாங்கள் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்துச்சு இன்னைக்கு எங்களுடைய சமையல்? என்ன ராகி? சூப்பரா இருந்துச்சு. நீங்க தான் சொல்லணும் எங்களுடைய சமையல. கண்டிப்பாக இந்த 2 ரெசிபியும் நீங்க ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். கண்டிப்பாக செஞ்சு பாருங்க, வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்கும். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. என்ன ராகி சொல்லுங்களா? தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எங்க வீடியோஸ்லாம் நீங்க பாக்குறீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை பார்க்குறோம், சந்திக்கிறோம். தேங்க்யூ, பாய்.